ஏன்னா நீங்கள் நம்ம கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா நமது செய்தியாளர் தெரிவித்த மற்றொரு முக்கியமான தகவல் என்ன, பல்வேறு தரப்பு மக்களை சந்திச்சிருக்காங்க. சாதாரண அன்றாடம் காட்சிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் பாமர மக்கள் முதல் மேல்தட்டு வர்க்கம் வரை சந்தித்திருக்கிறார்கள். சில ஆட்சியர்களை கூட நாம் சந்தித்து கருத்து கேட்கிறோம், அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பெயர் சொல்ல விரும்பல நான் அந்த ஆட்சியர்கள் பேர், அவங்க கடமை இருக்கிறது அது, அதனால அவங்க அதை சட்ட விதிகள் இருக்கிறனால வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பல்வேறு தரப்பில் எடுத்தோம். நம்ம அந்த எடுத்த பொழுது அந்த ஒவ்வொருவரும் அந்த முடி திருத்துபவர்கள் எல்லாம் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் விஜய் குறித்து எங்களுக்கு நன்கு அறிமுகம் இருக்கிறது. விஜய் ஒரு நடிகராக நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் பேசினால நல்லா இருந்ததுங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசினாரு, மாநாட்டில் ரொம்ப உறக்க பேசினாரு, சீமானை போல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு, நோ லுக்கிங் பேக் அப்படின்லாம் பேசுனதுலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் அரசியலில் இன்னும் போக போக தாங்க தெரியும். இப்பதாங்க வந்திருக்காரு, இன்னும் பந்தே வீசலைங்க அவரு அப்படின்னு கிரிக்கெட் பாஷையில சொன்னா, இன்னும் பந்தே வீசல, நோ பால் வீச போறாரா, வைடு வீச போறாரா, விக்கெட்டுக்கு வீச போறாரா இன்னும் தெரியலைங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சர்வே பார்த்தோன்னா பொறுமையா இருங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன கருத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது 100% உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இல்லை, நீங்கள் இந்த முக்கிய நகரங்களில் பார்க்கும்பொழுது கோவையில் பாருங்க 26% பெண்கள் ஆதரவு, 32% இருக்கு. கிட்டத்தட்ட 20லேருந்து 30ன்றது எல்லா இடங்களிலும் முக்கிய நகரங்களில் வந்துட்டே இருக்கு. அப்படின்னா ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஒரு உந்து சக்தி இருக்கு விஜய்க்கு. சுத்தமா இல்லை விஜய் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு பார்க்காம ஒரு உந்து சக்தி இருக்கு, அவர் அரசியல் தலை ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள் எடுத்துக்கலாமா? ஆமா, ஏன்னா 32% ஒரு பெரிய அளவு தான். இது வாக்குகளாக மாறுமான்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாநாடு நடத்தி ஒரு மாதம் தான் ஆகுது. இதில் ஒரு 30% பேர் அந்த 5 நகரங்கள்லையுமே அவங்க சொல்றாங்க. இதில் பெண்கள் குறைவாக இருப்பது தான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விஜய் ரசிகைகள் அதிகம் அப்படின்னு தான் பொதுவான ஒரு கருத்து இருக்கு. ஆனால் எல்லா ஊர்லேயுமே நெல்லையை தவிர மற்ற ஊரில் எல்லாருமே பெண்கள் கருத்து இல்லைன்னு சொல்றது ஒருவேளை வீட்டுக்கு பயந்துட்டு சொல்லாம இருக்காங்களா, இல்லாட்ட வேற எதுவும் அப்படி வாய்ப்பே இல்லை. இல்ல நம்ம அது மட்டும் இல்ல பார்த்திபன், உங்களுக்கு இந்த கேள்வி வைக்க பார்க்குறேன். இது நான் இந்த பார்க்கும்போது இது 20லேருந்து 30% என்பது ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தியிருக்காரு. ஒரு பெரிய ஒரு புரட்சி உரை என்று அவர் ரசிகர்கள் சொல்றாங்க. அவர் தொண்டர்கள், இப்ப ரசிகர்கள் சொல்லக்கூடாதுங்க, தொண்டர்கள்னே சொல்லுவோம், அவர் தொண்டர்கள் சொல்றாங்க. எனவே என்னுடைய கேள்வி, ஒரு பத்திரிகையாளனாக நீங்களும் ஒரு ஊடகவியலராகவும் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கிறார்கள் கேட்கிறேன், விஜய் ஒரு அரசியல் தலைவராக உருவாயிட்டாரா, இல்லை இன்னும் அந்த குழந்தையாவே இருக்காரா? இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறார். இப்போ கருவா இருக்காரா, உருவாயிட்டாரா? கட்சி ஆரம்பிச்சாலே உருவாயிட்டாங்கன்னு தாங்க அர்த்தம். அது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி ஆரம்பிக்க நடைபோட ஆரம்பிக்கல. ரெண்டாவது, இந்த மக்கள் கருத்தெல்லாம் எதனால் அவர்கள் ஒரு ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இப்போ உதாரணத்துக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தபோது டிடிவி தினகரன் ஜெயித்த போது எதனால் டிடிவி ஜெயிச்சாரு, ஏன் அங்கே மற்ற கட்சிகள் ஜெயிக்க முடியல, டிடிவியோட வெற்றி காரணம்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் சொன்ன காரணம், யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு டிடிவிக்கு ஓட்டு போட்டேன் சார். ஏன் ஓட்டு போட்டீங்க? நான் அங்கே ஏற்கனவே பணப்பட்டு வாடான்னு சொல்லி தேர்தலை நிறுத்தி 2வது முறையாக நடந்தது. அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே நிறைய காசு கொடுத்துட்டார் சார், நம்மளால் யாரும் நஷ்டமாகக்கூடாது சார், அவர் நிறைய செலவு பண்ணிட்டாரு, அதனால் ஓட்டு போட்டேன். அவருக்கு என்னன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி கொடுத்துருக்காரு, 2வது வாட்டி கொடுக்குறாரு, அப்போ நம்மளால் யார் நஷ்டப்படணும்? ஒரு எளிய மனிதர், அவருக்கு ஒரு பார்வை இருக்குது, இது படித்தவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். இந்த மாதிரி இது 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கு 1000 பார்வை இருக்கும். அதுதான் அந்த எதிர்ப்பையும் ஆதரவையும் முடிவு பண்ணுது. அது செயல்பாடுகள் மூலமாக தான் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய ஆதரவு பேஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் ஏன் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுறாரு. அதனால நீங்க யாராக இருந்தாலும், அமெரிக்க அதிபர் தேர்தலில் நின்றாலும் மக்கள் தானா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்க காதுல துப்பாக்கியை சுட்டாலும் அவர் அடுத்து மறுபடியும் பிரச்சாரத்துக்கு போய் இவ்வளவு பாடுபட்டு ஏன் நிக்கிறாங்கன்னா, மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுன்றது மிக 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 கடினமான ஒரு செயல். அது அமெரிக்க தேர்தலால ஒரு கேள்வி, நீங்க அமெரிக்க தேர்தலை பார்த்தீங்கன்னா முதல்ல கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவாக தான் இருந்தது. அப்புறம் இப்படி ஆச்சு. ட்ரம்ப் எங்கே வந்ததுன்னு ட்ரம்ப் ஜெயிச்சு இப்போ அமெரிக்க அதிபராக ஆயிட்டாரு. இல்லை, ட்ரம்ப் கூட விஜய்க்கும் ஒரு ஒப்பீடு சொல்றேன். என்னன்னா, இன்னைக்கு அரசியல் தளத்தில் யார் தைரியமாக ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அவர்களுக்கு ஆதரவு இருக்கு. இது ஸ்பிளிட், எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு மழுப்பலா பேசுறவங்களுக்கு மக்கள் மத்தியில் இப்போ பெரிய இது இல்லை. நீங்க உங்க ஸ்டாண்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டாண்டை தெளிவா சொல்லுங்க. ஆனால் அனுபவம் இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுவது அரசியல சரியா? நான் எல்லாத்தையும் ஒழிச்சிடுவேன், எல்லாத்தையும் மாத்திடுவேன் அப்படின்னு சொன்ன பல்லவிகளே மீண்டும் பழைய பல்லவிகளே ஒரு புதுப்பிச்சு சொல்றதுல பெருமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து அது சக்ஸஸ் ஆச்சா தோல்வி அடைஞ்சுதான். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அப்படின்ற ட்ரெண்டு உலகம் முழுக்க நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் ஜெயித்தவர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஐடியாலஜியை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, மழுப்பல் இல்லாமல். ட்ரம்ப் உட்பட. ட்ரம்ப் இமிகிரன்ஸுக்கு வந்து எதிராக தான் பேசுகிறாரு. ஆனால் அங்கே போய் ஓட்டு உரிமை வாங்கின இமிகிரண்ட்டே அவருக்கு ஓட்டு போட்டிருக்கான். நிச்சயமா நீங்க ட்ரம்ப்பை விஜயோட ஒப்பிட்டீங்க. ஆனா அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. ட்ரம்ப்புக்கு என்று ஒரு மிகப்பெரிய கட்சி, அமெரிக்காவின் பழமையான கட்சிகளில் ஒன்று, வலுவான சக்தி கொண்டது. தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவர்கள் பேசுறத மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன். நிச்சயமா ஏற்றுக்கொள்கிறேன்.